ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு வடகறி தான் நம்ம செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு செய்யும்போது வடகறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா நீட்டாக வடிகட்டிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க. ஊற்றாத நல்லா எப்படி அரைக்கணுன்னா நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாத நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வடகறி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்சியை ஜாரை பல்ஸ் மோடில் வச்சுக்கோங்க. வச்சு அரைச்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு கொரப்பாக கிடைக்கும். பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நம்ம மாற்றிக்கலாம். அதில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது நல்லா உதிரியாக வரும். 2 டைப்பாக செய்வாங்க வடகறியை. வடையை டீப் ஃப்ரை பண்ணி செய்வாங்க, இட்லி தட்டில் அவிச்சு செய்வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப எண்ணெய்லாம் சேர்க்காத ஹெல்த்தியாக செய்யலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷமாக நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்ம போட்டோம், இப்போ எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அதில் இருக்கிற ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத நல்லா உதிரியாக வந்ததுன்னா நம்மளுக்கு வடகறி ரொம்ப டேஸ்ட்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா நான் வறுத்துட்டேன். கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். நல்லா மணலாக நம்ம வறுத்துட்டோம். நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன். இதிலே ஒரு 10 நிமிஷமாக நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வும் ரொம்ப மீடியமாக வச்சு தான் வறுத்தேன் நான். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதும் நான் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 4, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 பிரியாணி இலை எடுத்துருக்கேன். பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு சூடாகி வரணும். இப்போது அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அது நல்லா தோலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வடகறி நல்லாயிருக்கும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போடும்போது வடகறி டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துருக்கேன். நான் காரம் மீடியமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாவுடைய காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து அதில் நல்லா வதக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எல்லா பச்சை வாசனையும் நல்லா போனதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 1.5 தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் நான். தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் அரைக்கிற தனி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளும் வீட்டில் அரைக்கிறது தான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டு பருப்பில் போட்டு அரைச்சிருக்கிறோம். 3 பச்சை மிளகாவும் நம்ம கீரி சேர்த்துருக்குறோம். இந்த காரம் வந்து இந்த 150 பருப்புக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது பருப்புன்றதுனால அது எல்லாத்தையுமே இழுத்துக்கும். நான் கரெக்டாக ஒரு 2 கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கொதித்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரியாக நம்மளுக்கு அந்த பருப்பு இருக்குது பாருங்கள். இது நல்லா வேகணும். வெந்ததுன்னா நல்லா இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அது இழுத்துக்கும். இப்போது மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்து அந்த பருப்பு நல்லா வெந்து வருது பாருங்கள். வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். கடையிலலாம் வாங்காதீங்க, வீட்டிலே ஈஸியாக நம்ம வடகறி செஞ்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்டியான வடகறி வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். நான் வந்து தோசைக்கு தான் நான் வந்து சாப்பிட போகிறோம். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலே வடகறி ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.